ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 பல் பூண்டு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு ஹீட் ஆனதும் 25 ml ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வெங்காயம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் பல்ஸ் மோடில் போட்டு நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். ஸோ தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறிவேப்பிலையை சேர்த்திக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த மசாலா போட்டதும் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சுண்டைக்காயை வறுத்துக்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு கடாய் வச்சு 25 ml ஆஃப் ஆயில் போட்டு நமக்கு தேவையான அளவு சுண்டைக்காவை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இந்த சைடு நம்மளுக்கு இந்த மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி விட்ட சுண்டைக்காவை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.